வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் செம்ம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. ஒரு பரபரப்பான கட்டத்தில் சந்திராவின் முகத்திரையை கிழிக்கிறாங்க கார்த்தி. நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு சந்திரகலா தன்னை மாட்டி விட கோவில் நகையை கவரிங்காக மாற்றி வச்சது அவதான் அப்படின்னு அந்த இடத்துல ராஜா கையும் களவுமா நம்ம சந்திராவை பிடிச்சி நிரூபிச்சுறாங்க. அதோடு பார்த்தோன்னா நம்ம ராஜா கையால் சந்திரகலா அடி வாங்குறாங்கங்க. அடித்து உதச்சி வீட்டை விட்டு வெளியே போடி சந்திரா அப்படின்னு சாமுண்டேஸ்வரி வாயால் நிரூபிக்கப்படுறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். கோயிலில் உள்ளவங்க ஊர் மக்கள் எல்லாருமே வராங்க. நம்ம சாமுண்டேஸ்வரிட்ட அம்மா இந்த தொடவு அம்மனுக்கு உங்கள் வீட்டில் இருக்க கோவில் நகைகளே சாத்திரலாம், அதுவும் இல்லாமல் உங்களுக்கு தான் முதல் மரியாதையை கொடுக்க இருக்கோம் அப்படின்னு நியூஸை சொல்கிறாங்க. இதை கேட்டதும் நம்ம சந்திரகலா இது சரிப்படாத போக்காக இருக்குது. என்னோட கணவரை ஜெயிலுக்கு தள்ளி எங்களை அவமானப்படுத்தி நாங்கள் தன்னந்தனியாக பிரிஞ்சுட்டு இருக்கிறதுக்கு இந்த சாமுண்டேஸ்வரி தான் காரணம். அப்படி இருக்க நேரம் இவ முதல் மரியாதையோட ஊரில் பஞ்சாயத்து தலைவராட்டு இருப்பாளா இந்த சாமுண்டேஸ்வரி அக்கா, அவளை விடக்கூடாது அப்படின்னு கொந்தளிச்சு உடனே போன நம்ம காளியம்மா கிட்ட சொல்கிறாங்க. அத்தை இந்த பாருங்க, இந்த தொடவு கோயிலில் எங்கள் அக்கா கிட்ட இருக்க நகைகளை தான் அம்மனுக்கு சாத்துறாங்க, அதுவும் இல்லாமல் கோயிலில் முதல் மரியாதை கொடுக்காங்கன்னு ஊர் மக்கள் எல்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்படியா விஷயம் சந்திரா? இதை நமக்கு சாதகமாக ஆக்கி வைக்கணும். அதுக்கு இந்த கோவில் நகைகளை எப்படியாவது எடுத்துட்டு டூப்ளிகேட் நகைகளை நீ போட்டு வைக்கணும். டூப்ளிகேட் நகைகளை வச்சு சாமுண்டேஸ்வரி அதுதான் தங்க நகனி கோயிலில் கொண்டு அம்மன் சாத்த கொடுத்தணும். அந்த நேரம் நாங்கள் உன் கணவர் சிவனாண்டி எல்லாருமே நின்று இந்த நகைகளை பரிசோதிக்கணும் அப்படின்னு சொல்லுவான். அப்போனா அவள் கவரி நகையை கொண்டு போனது அவள் ஆட்டையை போட்டுட்டா. ஊர் மக்கள் எல்லாம் சாமுண்டேஸ்வரி தங்க நகையை எடுத்துக்கிட்டு கவரிங் நகையை சாமிக்கு வைக்கிறா அப்படின்னு அந்த இடத்துல வெளுத்தி எடுக்கணும் அப்படின்னு ஒரு கட்டத்தில் சொல்ல நேரம் நம்ம சாமுண்டேஸ்வரி சிக்க வைக்கிறதுக்கு நம்ம காளியம்மா இந்த வலையை விரிக்கிறாங்க. இது நல்ல விஷயம்தான். அதோட பார்த்தோன்னா சாமுண்டேஸ்வரியை பொறுத்தவரையில் நீ தூண்டி விட்டு அதை டிரைவர் பையன்தான் இந்த நகையை மாற்றி ஒன்று அவமானப்படுத்தினதக்கா. நீ ரேவதிக்கும் அவனுக்கும் விவாகரத்து பத்திரம் ரெடி பண்ணனால ஒன்று அவமானப்படுத்துறதுக்கு செய்த சதி அப்படின்னு சாமுண்டேஸ்வரி கிட்ட தூண்டி விடணும். அதே நேரம் ஊர் மக்களை பொறுத்த வரைக்கும் சாமுண்டேஸ்வரி தான் தங்க நகைகளை எடுத்துட்டா அப்படின்னு பழி உருவாகணும் அப்படின்னு சாமுண்டேஸ்வரிக்கு இப்போ இந்த பஞ்சாயத்து தலைவர் பதவி பறி போகணும். அப்படி ஒரு ஸ்கெட்சிங்க. இந்த ஸ்கெட்சை கேட்ட உடனே இது சரி, எங்கள் அக்காவை பழி வாங்கிறதுக்கு நான் நல்ல சந்தர்ப்பம் பார்த்துட்டு இருந்தேன், இது நல்ல சந்தர்ப்பம் ஆட்டு. அதோட அந்த நகைகளை அக்காவை பொறுத்தவரையில் மாற்றி வச்சது அந்த டிரைவர் பையன் அப்படின்னு அவ மேலேயும் அக்கா கோவம் மட்டும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதோட எல்லா சாமி நகைகளும் லாக்கர்ல இருந்து எடுக்கிறாங்க. நம்ம சந்திரகலா எடுத்து ஃபோட்டோ எடுத்து அந்த போலி நகைகள் செய்யவங்களுக்கு அனுப்பி விட்றாங்க. இந்த பாருங்கள், இதே மாதிரி அச்சு பெறலாமல் அச்சு அசலாக கவரி நகைகளை செய்து தரணும் அப்படின்னு கவரிங் நகைகளை செய்து தங்க நகைகளை எடுத்துகிட்டு இந்த கவரிங் நகைகளை வச்சு மாற்றுறாங்க நம்ம சந்திரகலா. அதோட பார்த்தோம்னா நம்ம சாமுண்டேஸ்வரி சந்திரா லாக்கரை கோவில் நகை உள்ள லாக்கரை தொடர்ந்து அவ்வளோ நகைகளையும் ஒரு தட்டில் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிக்கா நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அந்த கவரிங் நகைகள் அவ்வளோத்தையும் தூக்கி எடுத்து வச்சு நம்ம சாமுண்டேஸ்வரிட்ட கொண்டு போகிறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி பரவாயில்லை, எல்லா நகைகளும் இருக்குது, திருப்தியோட நம்ம சாமிக்கு சாத்த கொண்டு போயிடலாம் அப்படின்னு சாமிக்கு சாத்த நம்ம சாமுண்டேஸ்வரி எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கே போன இடத்துல தான் நம்ம சந்திரகலா ஃபோனை போட்டு நம்ம காளியம்மாயும் சிவனாண்டி முத்துவேலையும் வர வச்சுருப்பாங்க. அக்கா தங்க நகை நிகழ்ந்து நினச்சிக்கிட்டு அந்த கவரிங் நகையை தூக்கிக்கிட்டு வார அவளை எவ்வளோ அசிங்கப்படுத்தணுமோ அசிங்கப்படுத்தணும். அப்போ தான் நம்மளை நம்மளுக்கு செய்கிற செயலுக்கு நம்ம பழி வாங்க தான் அர்த்தம் அப்படின்னு அந்த இந்த இடத்துல சொல்ல நேரம் கவலைப்படாத சந்திரா, நாங்கள் உங்கள் அக்காவை தீர்த்துக்கிட்டதுக்கு நாங்கள் தயாராக தான் இருக்கோம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி நகையை கொண்டு போனோன்னா ஊர் மக்கள் சந்தோஷப்பட்டு ரொம்ப சந்தோஷமாக உங்களுக்கு தான் இந்த தொடர் முதல் மரியாதை அப்படின்னு பரிவட்டம் கட்ட
தயாராகிறாங்க. நிப்பாட்டுங்க, அவன் சாமுண்டேஸ்வரி நகையை தந்து அப்படியே வாங்கி சாமிக்கு சாத்திடுவீங்களா என்ன? வேற என்ன சிவனாட்டி, அம்மாவே தந்திருக்காங்க, இனி சாமிக்கு சாத்த வேண்டியது தானே பாக்கியிருக்கு. இல்லை, இது தங்க நகையா கவரிங் நகையான்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்ல நேரம், சரி தாராளமாக செக் பண்ணிக்கிடுங்க அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி சொல்ல அந்த நகைகளை டெஸ்ட் பண்ணாங்க. அப்போ தான் இது எல்லாமே கவரிங், தங்கம் இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறாங்க. இதை கேட்டு செம அதிர்ச்சியில் இருக்கிறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி. நம்ம வீட்டில் இருந்த நகை எப்படி கவரிங்காக மாறும்? என்ன சந்திரா, என்ன நடந்து அப்படின்னு வந்து கேட்க நேரம், அக்கா யார் மாற்றிருப்பா? உன் டிரைவர் பையன்தான் நீ ஊர் மக்கள் முன்னாடி அவமானப்படுத்தும் அசிங்கப்படுத்தணும்னு இப்படி ஒரு வேலையே செய்திருப்பா. அவனை தவிர வேற யார் செய்ய முடியும்? உன்னை வந்து நீ வந்து அந்த ரேவதிட்ட இருந்து அவனை பிரிச்சால, அதுக்கு பழி வாங்கிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டோம், நான் செய்யலை, அப்போனா இந்த விஷயத்த செய்தது சந்திரா தான் அப்படின்னு வந்து வெட்ட வெளிச்சமாக நம்ம ராஜாவுக்கு தெரியுது. எப்படியாவது இதை நிரூபிக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம மயிலும் ராஜாவும் கலகிறாங்க. கவரிங் செயின் வந்து செய்யவங்ககிட்ட போய் வந்து கேட்குறாங்க, இந்த கோவில் நகையெல்லாம் செய்து கொடுத்தது நீங்களா அப்படின்னு எல்லாம் நான் கேட்க நேரம், ஒரு கட்டத்தில் ஆமாம் சந்திரகலா தான் இதெல்லாம் பண்ண சொன்னாங்க அப்படின்னு வந்து ஒரு நகை தொழிலாளி ஒத்துக்கிட்டாரு. அதை கேட்டதும் இப்போவே வந்து இதை அத்தைக்கிட்ட கூட்டிகிட்டு போய் நிரூபிக்கணும், சந்திராவின் தோலை உரிக்கணும் அப்படின்னு வந்து நம்ம ராஜா வந்து களை இறங்குனாங்க. இந்த சைடு பார்த்தா நம்ம சாமுண்டேஸ்வரி அவமானத்தில் கூனி குறுகி இருக்காங்க. என்னம்மா நீங்கள் தங்க நகை சாமிக்கு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு கவரிங்கை கொண்டு வந்து எங்களை ஏமாற்ற பார்த்துட்டீங்க அப்படின்னு வந்து அவமானம் நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு வருது. அந்த டிரைவர் பையில நான் சும்மா விட போகிறதில்ல அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொதித்து எழுறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி. இந்த சைடு பார்த்தோம்னா ஊர் மக்கள்கிட்ட இருந்து முதல் மரியாதை கிடைக்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்த்த சாமுண்டேஸ்வரிக்கு அப்படியே வந்து அவமானம் ஏற்பட்டுருன்னு சொல்லலாம். அதோட அந்த நகை செய்யக்கூடிய அந்த தொழிலாளியை வந்து கூட்டிக்கிட்டு நம்ம ராஜா வந்து சாமுண்டேஸ்வரி முன்னாடி வராங்க. அடடா, நம்ம வசமாக சிக்கிற போகிறோம், நம்மளையுமே போட்டு கொடுத்துருவானே அப்படின்னு வந்து சந்திரகலா வந்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போனா இந்த பாருங்க அத்தை, அதை வந்து மாற்றி வச்சது சந்திரகலா தான் அப்படின்னு வந்து ஒரு பெரிய இடியை தூக்கி போட்டுறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்குறேன்னா, ஆமாம், இந்த கோவில் நகையெல்லாம் வந்து டூப்ளிகேட் ஃபோட்டோவை அனுப்பி சந்திரகலா தான் வந்து கவரிங்கை செய்ய சொல்லி அந்த தங்க நகையை மாற்றிருக்காங்க, உங்களை சிக்க வைக்க தான் அப்படின்னு வந்து சொல்லுறாங்க. என்ன சொல்கிறீ அப்படின்னு வந்து சந்திராவை ஒத்தாராங்க. யாண்டி இப்படி செய்கிற, எவ்வளோ பெரிய அவமானம் அப்படின்னு வந்து கேட்குறேன்னா, அக்கா இதெல்லாம் நான் எதுக்கு செய்யணுதான், அந்த டிரைவர் பையன் மேலே இந்த பழியை வந்து போடலான்னு அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டிரைவர் பையன் மேலேயே உளுந்து இந்த பழி, ஊர் மக்களே என்ன வந்து அவமானத்தில் கூனி குறுகி வந்து நிற்க வச்சாங்களே, அப்போ கூட உனக்கு உண்மையை சொல்லணும்னு தோணலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல அடித்து வெளுக்கிறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி. ஒரு கட்டத்தில் நம்ம சந்திராவை நம்ம ராஜாவும் அடிக்கிறாங்க. இந்த பாரு, நீ வந்து உன் புருஷன் கூட சேர்ந்து எப்படி கலராக உங்கள் அக்காவை ஏமாற்றணும், இந்த குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு உனக்கு எல்லாமே தெரியும். ஆனால் வந்து நீ நாடகம் ஆடி நீ தியாக செம்மல் புருஷனை புரிஞ்சு இருக்க அப்படின்னு வந்து பட்டத்தை கட்டிக்கிட்டு இருக்கா. உன் அக்கா தான் உன்னை மிச்சிக்கிடணும், உன் லட்சணம் எல்லாம் தெரியும். கூடிய சீக்கிரம் உனக்கும் உன் புருஷனுக்கும் உள்ள தொடர்பை நான் வெட்ட வெளிச்ச மாட்டி அத்தைக்கிட்ட நிரூபிப்பேன். நீங்கள் நினச்சது மாதிரி எங்கள் குடும்பத்தை நீங்கள் பிரிச்சே முன்ன முடியாது. இது உண்மை தெரிஞ்சு முத்துவேல் தான் உங்கள் அம்மா சாவுக்கு காரணம்னு தெரிஞ்சு ரெண்டு குடும்பமும் கூடிய சீக்கிரம் ஒற்றுமையாக போகுது அப்படின்னு வந்து சவால் விடுறாங்க நம்ம ராஜா.